ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நம்மக்கிட்ட கேட்டது தான். ஸோ லெட்டை பற்றி எனக்கு வந்து டீப்பாக சொல்லித்தாங்க. அதில் வந்து எனக்கு நிறைய டவுட் இருக்குது. அதாவது வந்து அந்த கான்செப்டே புரியாத மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் யாரும் பார்க்கல, இந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இருக்க போகுது இந்த வீடியோ. ஸோ அதனால் வந்து ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ லெட் அப்படின்ற அந்த 3 எழுத்து தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவாங்க இங்கிலீஷில். ஓகேங்களா? இது வந்து மல்டிபிள் பிளேசஸில் வந்து ஆக்ட் ஆகும். அதோட தமிழ் மீனிங் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் மெயின் அதோட கான்செப்ட் வந்து தமிழில் வந்து விடு. ஓகேங்களா? தமிழில் வந்து விடு அப்படின்னு வரும். ஸோ விடு அப்படின்னா அதாவது வந்து அவனை விடு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவனை விடு, அலோவ் பண்ணுறது, அப்படி தான் வரும். ஓகேங்களா? அதுதான் லெட்டோட மீனிங் வந்து தமிழில். அதுக்கு முன்னாடி வந்து லெட்டு அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது முதல்ல வந்து இது ஒரு ஆக்ஷன் வர்ப். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதில் நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதுவும் வந்து அது ஒரு இர்ரெகுலர் வர்ப். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ரெண்டோட அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் நம்ம இருந்ததுன்னா லெட் யூஸ் பண்ணுறது நம்ம வந்து தயங்கவே தேவையில்லை. ஸோ அது மட்டும் புரியுதா பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ஆக்ஷன் வர்ப். ஓகேங்களா? எல்லா ஆக்ஷன் வர்ப் போலவும் இதுவும் ஒரு ஆக்ஷன் வர்ப் தான். அது இல்லாமல் வந்து இது ஒரு இர்ரெகுலர் வர்ப். ஓகேங்களா? அதே போல் வந்து இட் ஹேஸ் 3 ஃபார்ம் ஆஃப் த வர்ப் இன் இங்கிலீஷ். அதாவது வந்து இதுவும் 3 காலங்களை வந்து வச்சுருக்கு. அதாவது வந்து அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? இந்த 3 டைப்ஸ் ஆஃப் இந்த 3 டைப்ஸும் வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றதை நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம பேசுகிறத வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக போய் மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அந்த ஒரு இதுவாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்மளோட இன்றைக்கி முழு கான்செப்ட்டு. நம்ம பார்த்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பேசிடுவீங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ கான்செப்ட் மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸோ லெட்டு அதோட ப்ரொனன்சியேஷன் எப்படி வரும்னு பார்க்கலாம். இது வந்து இர்ரெகுலர் வெர்ப்ஸ். அதாவது வந்து 3மே வந்து சேம் லெட்டர்ஸ். ஓகேங்களா? லெட். ஓகேங்களா? இப்படி 3மே தான் சேமாக தான் வரும். ப்ரொனன்சியேஷனும் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. நம்ம அதை எப்படி ப்ரெசென்ட்டில் யூஸ் பண்ணுறோம், பாஸ்ட்டில் எப்படி யூஸ் பண்ணுறோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து சென்டென்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இது இந்த லெட்டு வந்து எப்படி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நான் இது வந்து இதோட ஒன் ஆஃப் த எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும்தான். ஓகேங்களா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி ஆக்ட் ஆகுதுன்றதான் பார்க்க போகிறோம். லெட்டு ப்ளூரலாக இருந்தால் லெட் மட்டும் போடணும். சிங்குலராக இருந்தால் அது கூட எஸ் சேர்க்கணும், லெட்ஸ். ஓகேங்களா? அதே கண்டினியூஸ் டென்ஸில் வரப்போ லெட்டிங். இப்படி தான் வந்து லெட் நம்ம யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபஸ்ட்டு ஒன் ஆஃப் த அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா? இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து பை ஹார்ட் பண்ணிக்கணும். எல்லா வெர்பு போலவும் இது யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அது எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில். ஓகேங்களா? இது வந்து நான் வந்து இதுக்காக இந்த வீடியோ நான் போடலை. அதோட யூசேஜ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல்லாக. அதாவது வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் சென்டென்ஸ் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு எடுக்க போகிறதில்ல. நம்ம வந்து இதோட யூசேஜ் வந்து எங்கள் மல்டிப்ளை பிளேசஸில் வந்து எப்படி ஆக்ட் ஆகுதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இருந்தாலும் இது எப்படி வெர்பாக ஆக்ட் ஆகுது நம்ம உங்களுக்கு சொல்லணும்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ஒவ்வொரு சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்கேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து சப்ஜெக்ட் வரும், ஒரு லெட் வரும், ஒரு ஆப்ஜெக்ட் வரும், அடுத்தது V1 வரும். பார்க்கலாம். நீ அவனை போக விடு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நீ அவனை போக விடு. ஆனால் நம்ம யூஸ்வலாக எப்படி வரும்னா லெட் ஹிம் கோ அப்படி தான் வரும். யூன்றது வந்து ஹைட் பண்ணிவிடுவாங்க நார்மல் சென்டென்ஸில் பேசுகிறப்போ. யூ லெட் ஹிம் கோ அப்படின்னு வரும். ஓகேங்களா? லெட் ஹிம் கோ, அவனை போக விடு, லெட் ஹிம் கோ. அதுக்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்னா அது வந்து மறைச்சி தான் வரும். ஓகேங்களா? நம்ம இந்த சென்டென்ஸ் மட்டும் இல்லை, நம்ம நார்மல் சென்டென்ஸ் பேசுகிறப்போவும், அதாவது வந்து ஒரு வெர்பை ஃப்ரண்ட்டில் வச்சு பேசுகிறப்போ, கம் ஹியர் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் வச்சிங்களா, அதில் வந்து கம் வந்து தான் ஃப்ரண்ட்டு. ஓகேங்களா? அதுதான் ஸ்டார்டிங்கில் வருது. அதுக்கு முன்னாடி எது மறைஞ்சிருக்குன்னா யூ கம் ஹியர், அது மட்டும்தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை மறைக்காதீங்க. இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்றத சேம் ப்ரொனன்சியேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சேம் லெட்டர்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லணும். ஓகேங்களா? சேம் அதே தான், ஆனால் அதோட ப்ரொனன்சியேஷன் மட்டும் மாறும். ஓகேங்களா? அதோட மீனிங் ப்ரொனன்சியேஷன் சேம், மீனிங் பாஸ்ட்டில் எப்படி சொல்லணும் அப்படின்னா நான் அவனை போக விட்டேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, நான் அவனை போக விட்டேன். சேம் லெட் ஹிம் கோ, அதே தான் நம்ம பார்த்தோம். ஐங்கிறது வந்து இங்கே மேண்டட்ரி கிடையாது. லெட் ஹிம் கோ அப்படின்னா சொல்லுங்கள், மீனிங் வந்து சேம் தான், லெட்டரும் சேம். எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்களா? நான் நேற்று அவனை போக விட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அங்கே நேற்று நான் மறைச்சிட்ருக்கேன். நான் நேற்று அவனை போக விட்டேன் அப்படி சொன்னீங்களானா தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக வரும்.
ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து ஏன்னா சேம் சென்டென்ஸ் தான். இப்போ இது வந்து ப்ரெசண்ட்டுக்கும் சேமாக இருக்கும், பாஸ்ட்டுக்கும் சேமாக இருக்கும். ஓகேங்களா, அந்த ஒரு கான்ஸ்டன்ஸ் வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நம்ம மனசுக்குள்ளே ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நான் அவனை போக விட்டேன், நேற்று அவனை பிடிச்சி வச்சிருப்போம், நான் அவனை போக விட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்தமாதிரி இடத்துல தான் நம்ம இப்படி சொல்லணும். எஸ்டர்டே ஐ லெட் ஹிம் கோ, எஸ்டர்டே ஐ லெட் ஹிம் கோ அப்படின்றப்போ நம்ம மென்ஷன் பண்ணுறப்போ ஓ சரி முடிஞ்சிட்ருக்கு அப்படின்றது வந்து நம்மளோட ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இதுதான் பாஸ்ட்டில் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இங்கே விடுறது தான் வர்பு. ஓகேங்களா, அதை ஃபஸ்ட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி வரும்னா விடுறேன். ஓகேங்களா, பாஸ்ட் டென்ஸில் வந்து விட்டுட்டேன், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து விட்டு இருக்கிறேன். ஓகேங்களா, அவனை ஒரு 3 நாளாக பிடிச்சி வச்சுருந்துருப்போம், அப்புறம் நம்ம விடுவோன்னு பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு ஏற்கனவே நான் டீச் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இருந்தாலும் நான் ஒன் மோர் டைம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் வந்து விருப்பப்படுறேன். அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரியான சென்டென்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறப்ப தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, ஸோ எப்படி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். சேம் அதே தான், நான் அவனை போக விட்டிருக்கிறேன். ஓகேங்களா, பிடிச்சிட்டு வச்சுருந்துருப்போம், ஸோ அவனை நம்ம போக விட்டுருவோம். சொல்லுவோம் பார்த்தீங்களா, நான் அவனை போக விட்டுருக்கேன், நிறைய டைம் நான் பிடிச்சி வச்சுருந்துருக்கேன், அவனை போக விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இது எப்படி ஆக்ட் ஆகும்னா ஐ ஹாவ் லெட் ஹிம் கோ. ஓகேங்களா, இங்கே ஹேவ் வந்தாலே நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இது வந்து V3 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நான் அவனை போக விட்டு இருக்கிறேன் அப்படின்றப்போ ஐ ஹாவ் லெட் ஹிம் கோ. ஓகேங்களா, கான்செப்ட் மட்டும் புரிஞ்சால் போதும். ஐ ஹாவ் லெட் ஹிம் கோ சேம் அதே லெட்டர் தான். அங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் பாஸ்ட் டென்ஸுக்கும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லெட்டு கூட எஸ் சேர்த்துட்டோம்னா அது வந்து சிங்குலரில் வரும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வரும். அதே லெட்டு மட்டும் தனியாக வந்ததுன்னா அது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் பாஸ்ட் டென்ஸ்னு தெரியும். ஃப்யூச்சர் அதாவது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் நம்ம வந்து பேசும்பொழுது ஐ ஹாவ் லெட் ஹிம் கோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அவனை நான் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ இப்படி தான் வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். லெட்டை பற்றி பேசுகிறப்போவும் இல்லை நீங்கள் நம்ம ஒரு மெசேஜ் படிக்கிறோம் அப்படின்னா அதில் லெட்டு எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அந்த மாதிரி நம்ம படிக்கிறப்போ மட்டும்தான் நம்மளோட லெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகும், நம்மளோட இங்கிலீஷோட கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப பில்ட் ஆகும். ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேருந்து சில எக்ஸாம்பிளும் ஹோம்ஒர்க்கும் மட்டும் பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து ஹோம்ஒர்க் மட்டும் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நான் எடுத்ததில் வந்து லெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். லெட் வந்து இது வரைக்கும் வெர்பாக ஆக்ட் ஆகிருக்கு, கரெக்டுங்களா? இதுக்கப்புறம் அதோட யூசேஜ் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெட்டு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும், அதுக்காக தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி ஹோம்ஒர்க்குன்னு பார்க்கலாம். நீ அவனை ஸ்கூலுக்கு போக விடு. ஓகேங்களா, நீ அவனை போக விடு ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல எப்படி லெட்டு யூஸ் பண்ணணும்னு சொல்லணும். நான் என் வீட்டை வாடகைக்கு விட்டு விட்டேன். ஓகேங்களா, விட்டு விட்டேன் விடுறது தான் அங்கே வர்பு. இது வந்து பாஸ்ட்டில் சொல்கிறோம், அது எப்படி வரும்னு சொல்லுங்கள். நான் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். மூணாவது வந்து நான் என் நண்பர்களை என் வீட்டில் தங்க விட்டிருக்கிறேன். ஓகேங்களா, அது எப்படி வரும்னு சொல்லிவிட்டு எனக்கு ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் செகண்ட் ஒன் மட்டும் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். நான் என் வீட்டை வாடகைக்கு விட்டு விட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஐ லேட், பாஸ்ட்டில் சொல்கிறேன் ஐ லேட் முடிஞ்சு. என் வீட்டை அப்படின்னா மை ஹவுஸ். ஓகேங்களா, சிம்பிள், அவ்வளோதான். ஐ லேட் மை ஹவுஸ், என் வீட்டை வாடகைக்கு விட்டு விட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சு. வாடகைக்கு அப்படின்னா அங்கே ரெண்ட்டு யூஸ் பண்ணணுன்னு மேண்டரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஐ லேட் அப்படின்னாவே நான் வாடகைக்கு விட்டு விட்டேன் மை ஹவுஸ், அவ்வளோதான் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சிம்பிள். ஓகேங்களா, அதோட லெட்டை வந்து எப்படி மல்டிபிள் பிளேஸில் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நான் மேக் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அது எப்படி வெர்பாக ஆக்ட் ஆகுது அப்படின்றத எவ்வளோ நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, இது வரைக்கும் நான் பார்த்தது உங்களுக்கு ஒரு கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டவுட் இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து லெட்டை வந்து எப்படி மல்டிபிள் பிளேஸஸில் வந்து டிஃப்ரெண்ட் மீனிங்கில் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதோட வீடியோ தான் நம்மளுக்கு இன்றைக்கோட மெயின் வீடியோ. ஸோ ஆனால் நான் இதுக்கு முன்னாடி லெட்டோட கான்செப்ட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும்ல, அதுக்காக தான் நான் அதை வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் அந்த ஒரு எடுத்தேன். ஸோ எப்படி லெட்டு வந்து எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா விடு, அனுமதி. ஓகேங்களா, ஒரு வேலையை செய்கிறதுக்கு அனுமதிப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் ஒரு யோசனை சஜெக்ஷன் சொல்கிறதுக்கு வந்து ஓகேங்களா நம்ம போலாண்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். தேர்டு வந்து வாடகைக்கு விடுவதற்கு நான் ஹோம்ஒர்க் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான். ஸோ இப்போது யாரானா வாடகைக்கு வீடு விடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ லேட் அப்படின்னு போர்டு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, சேம் அதே தான். டூ அப்படின்றது வந்து இக்கு. ஓகேங்களா, லெட் அப்படின்னா வாடகைக்கு, வாடகைக்கு. இப்போ அதோட மீனிங் புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுதான் டூ லேட் அப்படின்றதோட அர்த்தம். ஓகேங்களா, அதை தான் நம்ம இன்றைக்கி வந்து டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான், ஒருத்தனை வந்து ஒரு வேலையை செய்யறதுக்கு அலோவ் பண்ணுறது, அதாவது வந்து விடு. ஓகேங்களா, அந்த இடத்துலையும் சஜெக்ஷன் சொல்கிறதுக்கு எப்படி ஆக்ட் ஆகுது, வாடகை விடுவதற்கு.
ஓகேங்களா. இந்த 3 இடத்துலையும் வந்து லெட் வந்து மேஜராக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை தாண்டி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்மளுக்கு தேவையில்லாதது. இது வரைக்கும் நம்ம படித்த மாணவே நம்ம டே பை டே கான்வர்சேஷனுக்கு நம்ம லாங்குவேஜ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா. அதை மட்டும் பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ அதோட ஃபஸ்ட்டு இது பார்க்க போகிறோம், விடு, அனுமதி. ஓகேங்களா. விடு, அனுமதி. அது எப்படி வரும்னா, விடு அப்படின்னா லெட், அனுமதினா அலோ. ஓகேங்களா. இந்த 2 இடத்துலையுமே வந்து லெட் ஆக்ட் ஆகும். ஸோ இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் டென்சஸ். அதாவது வந்து 3 டென்ஸுக்கும் இது ஆக்ட் ஆகும். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். எப்படி லெட் எப்படின்னா சேம் ப்ரொனன்சியேஷன், சேம் லெட்டர். ஓகேங்களா. ஃபார் ஆல் டென்சஸ். ஓகேங்களா. சேம் அதே தான். அலோவுக்கும் அதே தான். ஓகேங்களா. அலோ, அலௌட், அலௌட். ஓகேங்களா. சேம் அதே தான். அனுமதிக்கிறது, ஒருத்தனை வந்து ஒரு வேலையை செய்ய அனுமதிக்கிறதுக்காக தான் நம்ம லெட் யூஸ் பண்ணுறோம். நீ அவளை சாப்பிட விடு. ஓகேங்களா. நீ அவளை சாப்பிட விடு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த இடத்துல எப்படி லெட் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். யூ லேட் ஹெர் ஹீட். ஓகேங்களா. யூ லேட் ஹெர் ஹீட். ஓகேங்களா. சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஆனால் இங்கே நம்ம லெட்டை வச்சு பேசுகிறப்போ முன்னாடி சப்ஜெக்ட் வந்து மேண்டேட்டரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட கிளாரிஃபிகேஷனுக்காக மட்டும்தான் நான் சப்ஜெக்ட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. லெட் ஹெர். ஓகேங்களா. லெட் ஹெர் ஹீட் அப்படின்னா அவளை சாப்பிட விடு. ஓகேங்களா. லெட் ஹெர் ஹீட் அப்படின்னா அவளை சாப்பிட விடு. அவனை சாப்பிட விடு அப்படின்னா லெட் ஹிம் ஹீட். ஓகேங்களா. லெட் ஹிம் ஹீட். அது ஹலோ, அனுமதிக்கிறது. ஓகேங்களா. சேம் இங்கேயும் ஹலோவுக்கு பதிலாக லெட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் இது இங்கிலீஷ் தரணுன்றதுக்காக தான் நான் இந்த சென்டென்ஸ் போட்டிருக்கேன். யூ ஹலோ ஹெர் ஹீட். ஓகேங்களா. யூ ஹலோ ஹெர் ஹீட். ஓகேங்களா. இப்போ புரியுதுங்களா. சப்ஜெக்ட் ப்ளஸ் லெட் இப்படி தான் வரும் லெட்டோட சென்டென்ஸ் எல்லாமே. ஆனால் வந்து பேசும்பொழுது சப்ஜெக்டை விட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்க லெட்டை பேசுகிறப்போ. ஸோ அதோட கிளாரிஃபிகேஷனுக்காக தான் நான் செகண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். என்னை எழுத விடு சொல்லுவோம் பார்த்தீங்களா. என்னை எழுத விடு அப்படின்னா லெட் மீ ரைட். ஓகேங்களா. லெட் மீ ரைட். என்னை எழுத விடு. ஓகேங்களா. என்னை எழுத விடு அப்படின்னா லெட் மீ ரைட். அது அவளை எழுத விடு அப்படின்னா லெட் ஹெர் ரைட். ஓகேங்களா. லெட் ஹெர் ரைட். கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வெர்போட எது ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் எல்லாமே யூ தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. கம் ஹியர், கோ பேக். ஓகேங்களா. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெர்பை தான் ஃபஸ்ட்டு வச்சு பேசுகிறோம். கரெக்டுங்களா. நல்லா யோசிச்சு பாருங்கள். கம் ஹியர் அப்படின்னா இங்கே வா. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் எது வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். யூ மட்டும்தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அதே தான் இங்கே லெட்டு வச்சு ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி யூ இருக்கும். அதை வந்து ஹைட் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஓகேங்களா. தேர்ட் ஒன் பார்க்கலாம். என்னை பேச விடு. என்னை பேச விடு. ஓகேங்களா. விடு அப்படின்றது தான் இங்கே நம்மளோட மெயின் வர்பு. பேச விடு. பேசுவதற்கு விடு அப்படி வரும் மீனிங். ஓகேங்களா. என்னை பேசுவதற்கு விடு. அப்போ பேசுவதற்கு அப்படின்றப்போ அது வந்து மெயின் வர்பாக வராது. ஓகேங்களா. விடு அப்படின்றது தான் அங்கே மெயின் வர்பு. ஃபஸ்ட்டு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். லெட் யூஸ் பண்ணுறப்போ விடு அப்படின்றப்போ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஓகேங்களா. லெட் மீ ஸ்பீக். லெட் மீ ஸ்பீக். ஓகேங்களா. கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதாவது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுனால நான் ஃபாஸ்ட்டாக போயிடுறேன். ஓகேங்களா. லெட் மீ ஸ்பீக் அப்படின்னா என்னை பேச விடு. ஓகேங்களா. லெட் மீ ஸ்பீக். இதே அவளை பேச விடு அப்படின்னா லெட் அஸ் ஸ்பீக். ஓகேங்களா. இதே அவனை பேச விடு அப்படின்னா லெட் ஹிம் ஸ்பீக். ஓகேங்களா. கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியான கான்செப்ட்டு. இதை ஒரு கிளாரிஃபிகேஷனோடு தான் எடுக்கிறதுக்காக தான் நான் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிரும். லெட் யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு தயக்கமும் இருக்காது. ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். அவர்களை நடக்க விடு சொல்லும் பார்த்தீங்களா. அவங்கள நடக்க விடு போகட்டும் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா. அவர்களை நடக்க விடு அப்படின்னா லெட் தெம் வாக். ஓகேங்களா. லெட் தெம் வாக். அதுக்கு முன்னாடி நான் சப்ஜெக்ட் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். நீ அவங்கள நடக்க விடு. ஓகே சொல்லுவோம் பார்த்தீங்களா. நீ அவங்கள ஃபஸ்ட்டு நடக்க விடு அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா. அந்த இடத்துல தான் நம்ம வந்து சப்ஜெக்ட் வந்து மறைச்சி பேசுகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை இதுவரைக்கும் யாரும் தந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் மல்டிபிள் பிளேசஸில் வந்து படிச்சிருப்பீங்க. ஆனால் லெட்டுக்கு இவ்வளோ ஒரு தனித்துவமான ஒரு முக்கியத்துவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாரும் சொல்லி தந்துட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து வெர்பை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சு பேசும்பொழுது அதோட சப்ஜெக்ட் வந்து யூ மட்டும்தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அதை தாண்டி மிச்சம் எதுவுமே இருக்காது. ஹீ, ஷி, இட்டு எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி யூ மட்டும்தான் வரும். இந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா நம்ம அந்த 2 வேர்ட் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கம் ஹியர், கோ பேக். ஓகேங்களா. கம் ஃப்ரண்ட். இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் வந்து யூ மட்டும்தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்மளுக்கு இருக்கணும். 5th ஒன் பார்க்கலாம். அவனை தூங்க விடு சொல்லும் பார்த்தீங்களா. அவனை தூங்க விடு அப்படின்றப்போ லெட் ஹிம் ஸ்லீப். ஓகேங்களா. அவனை தூங்க விடு லெட் ஹிம் ஸ்லீப். இதே அவளை தூங்க விடு லெட் ஹர் ஸ்லீப். அவர்களை தூங்க விடு லெட் தெம் ஸ்லீப். ஓகேங்களா. என்னை தூங்க விடு
லெட் மீ ஸ்லீப். ஓகேங்களா, கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். இங்கே வந்து லெட்டு வந்து நம்ம மெயின் வெர்ப், அதாவது வந்து கம் ஹியர், அதில் வந்து கம் எப்படி ஃப்ரண்ட்டில் வருதோ சேம் அதே தான் இங்கே வந்து லெட்டு வந்து வெர்பு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இருக்கணும். ஓகேங்களா, அது ஃபஸ்ட்டு இருந்தீங்கன்னா போதும். சரி, இதை நான் அவங்கள தூங்க விட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ பாஸ்ட்டில் எப்படி சொல்லுவோம்? சேம் அதே தான், லெட் ஹிம் ஸ்லீப். சேம் மீனிங், லெட் ஹிம் ஸ்லீப். நான் அவங்கள தூங்க விட்டுட்டேன் அப்படின்ற இடத்துல வந்து முன்னாடி வந்து சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நான் அவங்கள தூங்க விட்டுட்டேன் அப்படின்னா ஐ லெட் தெம் ஸ்லீப். ஓகேங்களா, நான் அவங்கள தூங்க விட்டுட்டேன். சிம்பிள். அந்த ஒரு கான்செப்டோட அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் நம்மளுக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அப்போ தான் வந்து நம்ம இந்த மாதிரியான டைப் ஆஃப் சென்டென்ஸ் வந்து லெட்டை வச்சு நம்ம பேச முடியும். ஓகேங்களா, ஹோம்ஒர்க் பார்க்கலாம். எனக்கு வந்து ஹோம்ஒர்க் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிளாரிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து வீடியோ மேக் பண்ணுவேன். ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு முன்னாடி நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இதோட கிளாரிஃபிகேஷன் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஓகேங்களா, அவங்களுக்காக எடுத்ததுனால இது வந்து தெரியாதவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இதுக்கப்புறம் வந்து நம்ம லெட் எப்படி யூஸ் பண்ணணும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுவரை அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கான்செப்ட் ஆயிருந்தேன்னா, சரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருந்தானா எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து டே பை டே வந்து நல்ல ட்ரிக்ஸோடு சொல்லித்தரோம். ஸோ அது உங்களோட டே பை டே கான்வர்சேஷனுக்கு இங்கிலீஷை வந்து பில்ட் பண்ணதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அடுத்தது வந்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரு ஆல்ரெடி நம்ம பார்க்குறது தான் ஹோம்ஒர்க்கில். சப்ஜெக்ட் வரும், ஒரு லெட் யூஸ் பண்ணணும், ஒரு ஆப்ஜெக்ட்டு, அடுத்தது வந்து V1. ஓகேங்களா, நீ அவர்களை ஓட விடு சொல்லும் பார்த்தீங்களா, நீ அவர்களை ஓட விடு. நான் ஆல்ரெடி இதை சொல்லிட்டேன். இது வந்து எல்லா டென்சஸ்க்கும் வந்து அப்ளிகேபிள் ஆகும். சரி, நான் ஃப்யூச்சரில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அவங்கள ஓட விடுவேன் சொல்லும் பார்த்தீங்களா, நம்மளை யாரும் டென்ஷன் பண்ணுவாங்க, நான் உன்னை ஓட விட பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த இடத்துல நம்ம எப்படி இதை வந்து பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் யோசிச்சு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்களேன். ஃப்யூச்சரில் எப்படி வரும் சொல்லுங்கள். நான் அவங்களே ஓட விடுவேன் அப்படின்னா சிம்பிள் வில் மட்டும் ஆக்ட் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நான் அவர்களை ஓட விடுவேன் அப்படின்னா ஐ வில் லெட். ஓகேங்களா, இதுதான் நம்மளோட மெயின் திங், ஐ வில் லெட் ஹிம் ரன். ஓகேங்களா, கான்செப்ட் வந்து புரியுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அவனை ஓட விடுவேன் அப்படின்ற இடத்துல ஐ வில் லெட். ஓகேங்களா, அதோட முடிஞ்சிச்சு. அவனை அப்படின்றப்ப ஹிம் ஆட் பண்ணணும், ஓடுறதுக்கு வந்து ரன். ஓகேங்களா, ஐ வில் லெட் ஹிம் ரன். ஓகேங்களா, ஐ வில் லெட் ஹிம் ரன். அடுத்தது வந்து அவளை படிக்க விடு சொல்லும் பார்த்தீங்களா, அவளை படிக்க விடு அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து எப்படி இந்த சென்டென்ஸ் வந்து இங்கிலீஷில் லெட்டை வச்சு வரும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு அது இல்லாமல் உங்களுக்கு எதனா நியூ டாபிக் வேணும் புது மெட்டர்லன்னு கேட்டிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி மேக் பண்ணி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருந்தேன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டே பை டே கான்வர்சேஷனில் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்களா நான் இன்னும் கிளாரிஃபிகேஷனாக மல்டிபிள் எக்ஸாம்பிளோட எப்படி உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறது இன்னும் டிஃப்ரெண்ட் மெத்தடில் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் உங்களுக்கு வந்து 2 ட்ரிக்ஸ் சொல்லி தந்திருக்கேன். அதாவது வந்து லெட் வந்து ஒரு வெர்பு ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். ஆனால் லெட் யூஸ் பண்ணுறப்போ சப்ஜெக்ட் வந்து மேண்டேட்டரி கிடையாது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அந்த கான்செப்ட் வந்து நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஸோ லெட் யூஸ் பண்ணுறப்போ அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் வந்து யூ. ஓகேங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து பேசணும்னா நம்மளுக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.